திமுக ஆட்சியில் ஏற்பட்ட வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்காகத்தான் செயலாக்க மாநாடு நடத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் அதில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் செயலாக்க மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 123 புதிய ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடுதான் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக உள்ளது என்று கூறினார். திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல், திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல், திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 867 ஒப்பந்தங்கள் ஏற்கனவே செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்றைய மாநாட்டில் கூடுதலாக 123 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதுடன் 2 புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் 1,48,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டு ஒப்பந்தங்கள் வேகமாக செயல்பாட்டுக்கு வந்ததற்கு அரசு வேகமாக செயல்பட்டதே காரணம் என நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பிரத்யேக பேட்டியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியிருக்கிறார். இந்த கன்வர்ஷன் ரேட் 73.53 வந்துக்கு என்ன முக்கிய காரணம் நினைக்கிறீங்க? முக்கிய காரணம் திராவிட நாயகன் நமது முதலமைச்சரோட அந்த ஆட்சியோட ஸ்பீடு தான். இந்த ஸ்பீடு இல்லைன்னா கன்வெர்ட் ஆகாது. எப்பவுமே எல்லாரும் சைன் பண்ணுவாங்க, பட் அந்த கிளியரன்சஸ் எல்லாம் வாங்குறது தான் இருக்கிறதுலே பெரிய தொல்லை. எல்லா கிளியரன்சஸ் வாங்கணும், பிளஸ் அவங்களுக்கு லேண்ட் சரியான விதமாக கிடைக்கணும், லேண்ட் கிளீனா இருக்கணும், ஆபீசஸ் கிளீனா கிடைக்கணும். இதெல்லாம் தான் சிப்காட் போன்ற மற்ற எல்லா நிறுவனங்களும் வச்சு நம்ம கைடன்ஸோட முழுமையான ஒத்துழைப்போட இதெல்லாம் சீரான சரியான முறையில் ஃபாஸ்டா நடக்குது. அதுதான் நமது முதலமைச்சர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் எல்லாம் ஃபாஸ்டா நடக்கிறதுனால கிடைக்குது. அதோட அந்த ஸ்பீடோட விளைவு தான் இந்த கன்வர்ஷன். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக லீப் கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தேவ் ஆனந்த் கூறியிருக்கிறார். ரெனியூபிள் எனர்ஜிக்கு தமிழ்நாடு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இங்க இருக்க லேபர்ஸ் எப்படி இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So, Tamil Nadu is one of the largest renewable energy states in the country. So, renewable energy has changed the landscape of southern districts a lot. Before renewable energy, we were textile. ஸோ நாங்கள் டெக்ஸ்டைல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பல இடத்துல நாங்கள் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் வச்சோம். அப்போல்லாம் தென் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருந்துச்சுங்க. இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் தென் தமிழ்நாடு லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. ரோட்ஸ், நம்பர் ஆஃப் ஆன்சிலரி யூனிட்ஸ், நம்ம கம்பெனில எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் அவர் கம்பெனி ஆர் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு. ஸோ அந்த அளவு அவங்க இப்போ தே ஆர் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் எஜுகேஷன். ஒரு காலத்தில் படிச்சா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ படிச்சா வேலை கிடைக்கும்னு தெரியுது. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல 750 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட 500 மெகாவாட் வச்சிருக்க தமிழ்நாட்டில். ஸோ புட் டுகெதர் இந்த 750 அந்த 500 மெகாவாட்டுக்கு சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பீப்புள் பக்கத்தில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற செயலாக்க மாநாட்டில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசுடன் பாரத் பயோடெக் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. இது குறித்து அந்நிறுவனத்தின் செயல் தலைவர் கிருஷ்ணா எல்லா நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஃபியூச்சர் அடுத்த 10 இயர்ஸ் பயாலஜி தான் அப்படின்னு சொல்றீங்க, எந்த காரணம்? அப்புறம் இந்திய எம்ஓ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது இல்லைங்களா, அதில் இந்த ஸ்ட்ரக்சரல் பயாலஜின்னு சொல்லுவாங்க. பயாலஜியில் ஸ்ட்ரக்சரல் பயாலஜி 200 மில்லியன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க, 20 crores ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த 20 crores ப்ரோட்டீன்ஸை சால்வ் பண்ணோம்னா 200 இயர்ஸ் ஆகும். ஒரு 2 lakh சயின்டிஸ்ட் 200 இயர்ஸ் ஆகும் சால்வ் பண்ணுறது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால 1 yearல சால்வ் பண்ண முடியும். பிளான் எங்க கொண்டு வர போறீங்க, அதுல என்ன மாதிரி இன்ஃபேக்சர் இருக்க போகுது? இப்பதான் சைன் பண்ணியிருக்கோம். லேண்ட் அலோகேஷன் ஆன அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஸ்பேஸா இருக்கு? நீங்க ஆல்ரெடி பல ஸ்டேட்ஸ்ல பிசினஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு எவ்வளவு உங்களுக்கு
தமிழ்நாடு வந்து நான் வந்து யாருமே வந்து மீட் பண்ணதே இல்லை. ஈவன் சீஃப் மினிஸ்டரோட தான் ஃபர்ஸ்ட் டைம், இன்னி தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் நான். ஓகே, எந்த அஃபிஷியல்ஸையும் நான் மீட் பண்ணதில்லை. ஓகே, எங்க கொலீக்ஸ் அமிச்சேன். 45 days பேக் கைடன்ஸ்ல இருந்து போன் வந்தது வர சொல்லி. எனக்கு வர முடியல. நான் நினைச்சேன் கவர்மெண்ட் ஏதோ கூப்பிடுறாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு விட்டுட்டேன். நான் அவங்கள எங்க கொலீக் அமிச்சேன். ஆனா 45 daysல MOU சைன் ஆயிடுச்சு. ஐ திங்க் இது ரெக்கார்ட் பிரேக். அது கண்டிப்பா தெரியுது. கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ப்ரோஆக்டிவ்லி. பியூரோக்ரசி இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். ஓகே, தட் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். உங்க கம்பெனியோட பேண்டமிக்ல உங்க பெரிய ப்ராஜெக்ட் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பேண்டமிக்ல நாங்கள் தான் கோவிட் வேக்சின் கோவேக்சின் பண்ண இல்லைங்களா? அது வந்து தேர்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் US அண்ட் UK. தேர்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் இந்தியா. அது கோவேக்சின் வந்ததுனால so you see the safety of the covaxin and we have proven to the world that's the best vaccine in the world.